நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக உம்முடைய சபைகளை கூட்டி நன்றி ஆண்டவரே. இரக்கத்திற்காக ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. ராஜாவே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா, நீர் சர்வ சிருஷ்டிகர் அப்பா. உம்மை தொழுது கொள்ளும்படி ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் தகுதியுடையவர்கள் அல்ல ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்ளும்படியான சாக்கியத்தை எங்களுக்கு உங்களுடைய கிருபையினால் நீர் அளித்திருக்கிறீர். நீர் மகா மகா பரிசுத்தர் ஆண்டவரே, நாங்களோ மகா மகா பாவிகள் அப்பா. மகா பரிசுத்தமுள்ள தேவனே ஆண்டவரே, தொழுது கொள்ளும்படியாக இதோ பாவிகளாக எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே கிடைத்த கிருபைக்காக ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலுமே நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு போய் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றி புகழ்கிறோம் அப்பா. ராஜாவே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற எங்கள் யெகோவாயே, எங்களுக்கு இம்மட்டுமாய் உதவின எபினேசரே ஆண்டவரே, உம்முடைய பாதங்களிலே இதோ தேவரே இந்த வேளையிலே என்னுடைய ஆத்துமா ஆவி சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ராஜாவே, நீ முற்றுமுடிய உடைய கட்டுக்குள்ள அழைத்துக் கொள்ளும். எங்களுடைய எல்லா மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், குற்றங்கள், குறைவுகளை கூட என் தேவனாகிய கர்த்தர் தயவாய் ஆண்டவரே மன்னித்து மறதி என்னும் கடலிலே போட்டு எங்களுக்காக சிந்தின விலையேற பெற்ற ரத்தத்தின் ஊடாக எங்களை நோக்கி பாருங்க ஆண்டவரே. எங்களுக்காக நீர் உம்மை பலியாக ஒப்பு கொடுத்து எங்களுக்காக அந்த கல்வாரியில ராஜாவே இதோ ஜீவனையே எங்களுக்காக தந்த ஜீவாதி பலியே இதோ ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்காக நீர் கரையமாக செலுத்தின அந்த விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக உம்முடைய பாதத்தை அடங்கி செபிக்கிறோம் பிதாவே. இதோ நீர் எங்களுக்கு ஆண்டவரை கொடுத்த இந்த மாபெரும் சாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடா கோடியாய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் அபரியோஜனமானவர்கள் தேவரே, உமக்கு முன்பாய் நிற்க தகுதியுடையவர்கள் அல்ல ஆண்டவரே. தேவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதுமே உம்முடைய சுத்த கிருபையா ராஜாவே. கிருபை இல்லாமல் ஆண்டவரே எங்களால் வாழ முடியாதையா ராஜாவே. கிருபை தான் ஆண்டவரே எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. உடைய கிருபைக்காக நாங்கள் ஆண்டவரே இந்த மாலை வேலையை கூட ஆண்டவரே இன்னும் தேவை கிருபை தாருமே என்று உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஐயா ராஜாவே. ஆண்டவரே, உலகம் முடிந்து கொண்டிருக்கிறது, நீர் வந்து கொண்டிருக்கிறீர் ஐயா. வருகை சமீபமா இருக்கிற இந்த வேலையில் ஆண்டவரே எங்களோடு கூட சேர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே தேவரீர் ஆண்டவரே எங்களை குற்றமுடிய நீர் உடைய கட்டுக்குள்ளா எடுத்துக் கொண்டோம் ஐயா ராஜாவே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த பகலும் அல்ல இரவும் அல்ல சாயங்கால வெளிச்சத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீர் தந்த ஆண்டவரே 7ஆம் சபையின் தூதனும் தீர்க்கதரிசியுமாகிய வில்லியம் மரியம் பிரணாம் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம் அப்பா. உம்மை போற்றி புகழ்கிறோம் அப்பா ராஜாவே. ஆண்டவரே இயேசுயா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொன்ன தேவன் இந்த வெளிப்பாட்டை எங்களுக்கு அதிகமாய் தந்தருளும்படி ஆண்டவரே உடைய பாதம் அடைந்து வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆராதனை ஆண்டவரே உடைய கட்டுக்குள்ள எடுத்துக் கொள்ளும். வருகிற ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆண்டவரே ஓ தேவரின் துரிதமாய் கொண்டு வந்து தேவ சமூகத்தில் ஆண்டவரே சேர்த்து ஆண்டவரே உமோடு கூட நாங்கள் ஒப்புரவாக்கி ஆண்டவரே இதோ தேவரின் கர்த்தாவே ஒருமனப்பாட்டின் ஆவியோடும் ஏக சிந்தையோடும் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே இயேசுவே ராஜாவே, இதோ தேவரின் செருபாபேல் தலைக்கல்லை கொண்டு வருவார், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று வேதம் சொல்லுவது. அதை தலைக்கல்லான எங்கள் மீது வந்து பொருள்வதற்குரிய நேரத்திற்குள்ளாக எங்களை நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் தேவனே நம்முடைய பாதம் பணிகிறோம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றி புகழுகிறோம். இந்த நல்ல நேரத்தை உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் ஆண்டவரே. உடைய ஊழியக்காரரை ஆண்டவரே முற்றுமுடிய நீர் காட்சியிலிருந்து அப்புறப்படுத்தி ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவரே எங்களோடு இடைபடும்படியாய் கூட செபிக்கிறோம் அப்பா. அவருடைய பலவீனத்தில் உங்களுடைய பலனை பூர்ணமாய் ஊற்றி ஆண்டவரே தேவரின் கர்த்தாவே எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் மகத்தான தேவனாய் எழுந்தருளி ஆண்டவரே 1 தெசலோனிக்கேயர் 1:5 சொல்லுகிறபடியாக ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் ஆசைவாடும்படியாய் உடத்தில் எங்கள் ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். பாடல்களை பாடப்படும்
பொழுதும் பாடல் நடத்துகிற சகோதரனுடைய நீர் கட்டுக்குள்ளா எடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் அப்பா ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து ஆண்டவரே ஆவியோடும் கருத்தோடும் பாடி ஆராதிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டும் ஆண்டவரே. இதோ பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று இந்த பூமியில ஆண்டவரே நீர் வந்து ஆண்டவரே ஆண்டவரே அவிதமாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொன்ன தேவன் எங்களை அந்த நிலைக்கு நேராக மாற்றும் ஆண்டவரே. எங்களை உங்களுடைய பாதபடியில தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கட்டுக்குள்ளாக இந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளும். இந்த கூடாரத்திற்குள்ளாக உங்களுடைய செக்கினா மகிமையானது ஆண்டவரே கடந்து வருவதாக ராஜாவே. இந்த கூடாரம் உங்களுடைய செக்கினா மகிமை நிரம்பி இருக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த நேரத்தை உங்களுடைய கட்டுக்குள்ள எடுத்துக்கொள்ளும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எல்லா துதிக்கான மகத்துவத்தையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் வேண்டுதலில் விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்தின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதியும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. சவுண்டே காணுமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாக்குவதாக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஒரு சில பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். யாரும் அமர்ந்ததாக இருக்க வேண்டாம். உற்சாகத்தோடு கூட உண்மையோடு கூட கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி நாம் பாடலாம். நம் பாடல் புஸ்தகத்தில் 364வது பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே,
ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாயிருப்பதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னுமாய் கூட ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். Praise the Lord Jesus. பாடல் புஸ்தகத்திலே 258வது பாடலை பாடல். இயேசுவை போல் அழகுள்ளோ யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பாடல் புஸ்தகத்திலே 258வது பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை.
அன்பு என்னில் பொங்குதே. நேசரே வேகம் வந்து என்னை சேருவே. பூரண அழகுள்ளவரே, பூவின் வாழ்க்கையில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாறி கண்ணை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக மாறி கண்ணை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகும் யாரையும் கோவில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகும் யாரையும் கோவில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே, பூவின் வாழ்க்கையில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாறி கண்ணை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாறி கண்ணை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாறி கண்ணை விட்டிட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் நாமத்திற்கு மகிமை உண்டாயிருப்பதாக. கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. அவ்விதம் நாம் எழுந்து நின்று ஒரு வேத வாக்கியத்தை நாம் வாசித்து அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து போகலாம். Praise the Lord Jesus. Jesus, ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 7லேருந்து நாம் வாசித்து 21 வரையும் நாம் வாசிக்கிறேன். கவனிங்க. ஏழுலேருந்து 12 வரையும் வாசித்து பின்பு 16லேருந்து 17லேருந்து 17 18 7லேருந்து 12 வரை வாசித்து அதுலேருந்து 17 18 வாசித்து 6லேருந்து வாசிக்கலாம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயனுடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றார். அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறாக்குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவனிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்கள் மேல் இறங்கின. அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. 17 சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி சுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் வாசிக்கப்பட்டதான் இந்த வேத வாக்கியங்களை கர்த்தர் நமக்கென்று ஆசித்து தரும்படி சற்று நேரம் நாம் கண்களை மூடி பயபக்தியோடு கூட உத்தமிருதத்தோடு கூட இந்த வேதத்திலிருந்து நாம் தேவன் என்ன வைத்திருக்கிறாரோ அந்த ஆகாரத்தை புசிக்கும்படிக்காக ஆண்டவர் சமூகத்தை நாம் செபிக்கலாம். கண்களை மூடி நாம் செபிக்கலாம்.
மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் வெளியேற பெற்ற மகத்தான தேவனாகிய கர்த்தாவே, நீர் மகா பரிசுத்தம் நிறைந்த தேவன் ஆண்டவரே, தேவரே நீர் நீதி உள்ளவராய் இருக்கிறேன். அநீதி நிறைந்த எங்கள் மேல் நீர் இரக்கம் பாராட்டி நீதியுள்ள மகத்தான தேவன் நீர் இறங்கி வந்து நாங்கள் தம்முடைய சமூகத்திலே ஒப்புரவாகும்படிக்கு தமது வெளியேற பெற்ற குமாரனை எங்களுக்காக நீர் அனுப்பது நிமித்தமாக அவர் சிந்தின வெளியேறப்பட்ட இரத்தத்தினூடாக தேவரே நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் பிரவேசிப்பதற்குண்டான வழிகளை என் தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களிடத்தில் எந்த ஒரு நன்மையும் இல்லை, ஆனால் என் தேவன் தாவே ராஜாவே நீர் எங்களை உங்களுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நீர் மீட்டுக் கொண்டீர். அதற்கு அடையாளமான காரியங்களை குறித்து நாங்கள் இப்பொழுதும் தியானிக்கிறதான இந்த வேலையின் பொழுதில் வேதத்தை எழுதின ஆக்கியோன் தாவே ஆண்டவரே நீ வெளிப்படுத்தாமல் எந்த ஒருவராலும் விலகிக் கொள்ள முடியாது ராஜாவே. ஒருவேளை நாங்கள் இதை குறித்து பேசலாம், ஆனால் ஆண்டவரே பேசுகிற ஆவியானோர் தாவே எழுதின ஆக்கியோன் தாவே எங்கள் மத்தியில் நீ கடந்து வந்து ஆண்டவரே நீ வெளிப்படுத்தி தரும்படிக்காக முதலாவது நாங்கள் உண்மை அழைக்கிறோம். நிச்சயமாகவே எங்கள் வாழ்க்கை ஜீவிதத்திலே நாங்கள் ஆண்டவர் நடக்கிறதான வழிகளிலே தேவரீர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்தி கொள்ள நாங்கள் விரும்பவில்லை ஆண்டவரே. இதோ வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, வார்த்தை எவ்விதமாய் காணப்படுகிறதோ அதற்கேற்றபடியாய் நாங்கள் ஜீவிக்கும்படிக்கு இந்த கடைசி நாட்களின் பொழுதிலே கர்த்தர் நீர் எங்களை உண்டாக்கி இருக்கிறேன். நிச்சயமாகவே அதற்கேற்ற ஜீவித்தை ஜீவிக்கும்படிக்கு கர்த்தாவே மகத்தான ஒன்றை பெறுவதற்காக தேவரீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிற வண்ணமாய் ஆண்டவர் அழைக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரை அபாத்திரமாய் கடந்து போகாமல் ஆண்டவர் உடைய சமூகத்தில் இறக்கம் பெறும்படிக்காக உடைய சமூகத்தினாடி கடந்து வந்திருக்கிறோம். தேவன் தமது வார்த்தைகளை வெளிப்படுத்தி தாரும். இதோ வேத வாக்கியம் குறைக்கிறபடி தேவரீர் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவரே இதோ கர்த்தாவே பேதைகளாய் இருக்கிறபடினாலும் ஆண்டவரே இதை நாங்கள் ஒரு பொழுதும் இடறி போகாதபடிக்கு மகத்தான தேவன் இதோ எங்கள் மத்தியிலே கடந்து வந்து ராஜாவே உடைய வார்த்தை வெளிப்படுத்தி தரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டு கடைசி நாட்களிலே நீ தந்த வெளிச்சத்தை கொண்டு ஆண்டவரே உடைய வார்த்தை குறித்து நாங்கள் ஆண்டவரை தியானிக்கிறதான இந்த வேலையின் பொழுதிலே என் தேவன் நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரை கடந்து வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ செய்து வைத்த அந்த மகத்தான பாகத்தை நாங்கள் விலகிக் கொள்ளும்படிக்கு தேவரே எங்கள் ஒவ்வொரு இருதயங்களையும் திறந்துள்ளபடிக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. நீ எத்தனை நன்மையுள்ள தேவன் என்பதை ஆண்டவரே இதோ ஆண்டவரே உதவிகளால் அல்ல ஆண்டவரே எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் விலகிக் கொண்டு கடந்து போக உதவி செய்வீராக ராஜாவே. ஆம் ஆண்டவரே இதோ உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு தாரும் ஆண்டவரே. இதோ நாங்கள் வெறுமையான பாத்திரம் என்று உங்களுடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ வெறுமையான பாத்திரம் கடந்து வரும் பொழுது வெறுமையாய் கடந்து வந்தோம், ஆனால் போகும் பொழுது என் தேவன் எங்களுக்காக சவதரித்து வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த மகத்தான பெரிய பாகத்தை ஆண்டவர் விளங்கிக் கொள்ளவும் அதற்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு தேவன் தாமே ஆண்டவரே தமது கிருபையின் வழியை வைத்திருக்கிறேன். அதற்குள்ளாக ஆண்டவரை கடந்து போகத்தக்கதாக கிருபையும் இரக்கத்தையும் எங்களுக்கு தாரும். உங்களுடைய வார்த்தையை சத்தியம் ஆண்டவரே. இதோ ஆண்டவர் ஒருவன் ஆண்டவரே இதோ சத்தியம் விடுதலையாக்கினால் ஆண்டவர் நிச்சயமாக விடுதலையாக்க கூடும் ஆண்டவரே. நீர் விடுதலையாக்கும்படிக்கு உங்களுடைய சமூகத்தில் இப்பொழுதும் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். இதோ இந்த ஆராதனையை கர்த்தர் நீர் அறிவீர். இந்த ஆராதனையின் பொழுதிலே ஆண்டவரே இதோ யாரெல்லாம் கடந்து வருவார்கள் என்பதையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. வந்தவர்கள் ஒருவரும் வெறுமையாய் கடந்து போகாமல் உமது வார்த்தை புசித்து கடந்து போகும்படிக்கு தேவன் தயவு செய்வீராக. அற்பனும் நேசனுமாய் இருக்கிற அடியார்களுக்கு கர்த்தர் இறக்கி ஆண்டவர் உமது கிருபையினால் ஆண்டவரை நீர் வெளிப்படும்படி செபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். மகிமையும் கனத்தையும் புகழ்ச்சியும் இயேசுவே உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த இரட்சகராய் இருக்கிற வெளியேற பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமும் வல்லமையும் நிறைந்த நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் நாமத்திற்கு மகிமை உண்டாயிருப்பதாக. நிச்சயமாகவே இந்த வேலையின் பொழுதிலே கூடி வந்திருக்கிறதான நாம் தேவனுடைய வார்த்தை புசிக்கும்படிக்காக கடந்து வந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நாளில் பேசும்படிக்காக அழைக்கப்பட்டிருக்கிற எனக்கும் இந்த நாளிலே கடந்து வருவேன் என்று கடந்த வாரத்தில் எனக்கு தெரியாது. ஆகியும் அழைப்பானது கொடுக்கப்பட்டபடியினாலே ஒரு சில காரியங்களை குறித்து நாம் அநேக ரகசியங்களையும் அநேக வெளிப்பாடுகளையும் நமக்கு அளித்த கிருபாதார பாத்திரத்திலிருந்து அதிகமாக போஷிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகையால் இந்த சிறு காரியங்களை காணும்படிக்கு தேவன் இந்த வேலையின் பொழுதிலே நமக்கு உதவி செய்யும்படிக்காக இந்த வேலையை சற்று நேரம் நிதானித்து கவனித்து பொறுமையோடு கூட சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்டு நாம் பார்க்கலாம், கடந்து போகலாம். அவ்விதமாகவே நாம் பார்க்க போகுமானால் தேவனுடைய வார்த்தையானது மகா மேன்மை உள்ளதாக இருக்கிறது.
தேவனுடைய வார்த்தை என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் மகத்தான தேவனும் மகா மேன்மையுள்ள தேவனும், அது மாத்திரமல்ல அவருடைய வார்த்தையிலே அவர் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். அநேக சமயங்களிலே மனிதனுடைய வார்த்தைகள் பொய்யாய் கடந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தையோ ஒரு பொழுதும் அது மாறாத வார்த்தையாக இருக்கிறது. ஆகையால் அந்த வார்த்தை குறித்து நாம் நிதானிப்பதற்கு முன்பாக தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் பாருங்க. ஒரு நாளின் பொழுதிலே இந்த பூமியை கர்த்தர் தாமே உண்டாக்கின பொழுது எவ்வளவு மகத்தான தேவன், எவ்வளவு நேர்த்தியாய் உண்டாக்குகிறது என்று நீங்கள் ஒவ்வொரு காரியங்களை குறித்து நீ பார்க்கும் பொழுது அவ்வளவு ஆச்சரியம் நிறைந்த மகத்தான தேவன். ஒவ்வொரு பூக்களும் உண்டாகும் பொழுது அது எவ்விதமாய் காணப்பட வேண்டும், அதனுடைய தோற்றம் எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்றும், அது எவ்விதமாய் வளர்ந்து வர வேண்டும் என்றும் எல்லாவற்றையும் சிந்தித்து அவர் வார்த்தை பேசும் பொழுது அந்த வார்த்தையானது அது கடந்து சென்று அது எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய வார்த்தையானது எல்லாவற்றையும் பார்க்கலும் மகா மேன்மை உள்ளதும் மகா உன்னதமானதும் எல்லாவற்றுக்கும் மேலானதுமாக இருக்கிறது. பாருங்க, முதலாவது சொல்லப்படுகிற காரியத்திற்கு போவதற்கு முன்பாக ஆதியிலே, இப்பொழுது ஆதி என்று சொல்லும் பொழுது அதுதான் துவக்கமான ஒரு காலமாக இருக்கிறது. அந்த ஆதிக்கு கடந்து போகும் பொழுது தேவனாகிய கர்த்தர், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இவை ரெண்டும் கடந்து வருவதற்கு முன்பாக ஆதியிலே தேவன் மாறாதவராய் அவருடைய எண்ணங்களும் சிந்தைகளும் ஒரு பொழுதும் மாறவே மாறாதது. ஆகையால் ஆதியிலே அவர் என்ன செய்தாரோ அதே தான் புதிய ஏற்பாட்டிலும் அதே காரியம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்க்க போனால் ஆதியிலே தேவனாகிய கர்த்தருடைய திட்டமும் சிந்தையும் சொல்லும் செயலும் எவ்விதமாய் காணப்பட்டதோ